அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அன்பு உறவுகளே, இந்த சமீப நாட்களாக நிறைய மக்களை பார்க்குறோம். அவங்க சொல்றாங்க, நான் என் இளமையெல்லாம் காசு பணத்துக்காகவே நேரங்களை ஒதுக்கிட்டேன். இப்போ எனக்கு ஒரு 50-60 ஆயிடுச்சு. என்னுடைய சொந்த பந்தங்கள் பலர்கள் என்னோட இல்ல. ஏன் தெரியுமா? அந்த நல்லா நான் இருக்கும்போது யாரையும் நான் அரவணைக்கல. பணம் என்றே நான் ஓடிவிட்டேன். உண்மையான சொத்து என்ன தெரியுமாங்க? நமக்காக சேர்ந்து இருக்கிற உறவுகள் தான், நம்ம அரவணைக்கிற அந்த குடும்பம் தான். தயவு செஞ்சு உங்க குடும்பத்துக்கு, குறிப்பா உங்களுடைய தாய் தந்தைக்கு நேரம் ஒதுக்குங்க. என் மகன் என்கிட்ட உட்கார்ந்து பேச மாட்டானா, ஒரு அரவணைப்பா 4 வார்த்தையை சொல்ல மாட்டானான்னு அந்த உள்ள ஏங்குது. குறிப்பா நமக்காக வீட்டுல காத்திருக்கிற ஒரு உறவு நம்முடைய மனைவி. வெளியே இருந்து வரக்கூடிய கணவனை இன்முகத்தோடு வரவேற்கிற அந்த மனைவி என்ன எதிர்பார்க்கிற? அம்மா அம்மா அப்படின்னு நம்ம அந்த மனைவியை பார்த்து அருமையான வார்த்தைகளை சொல்லி பேசும்போது அந்த மனைவி மகிழ்ச்சி அடைகிறாளே, அப்படிப்பட்ட ஒரு ஆணாக நீங்கள் இருக்க வேண்டும் அன்பானவர்களே. அந்த நல்ல பேச்சுக்கள் ஒவ்வொன்றுமே தர்மம் என்று பெருமானார் சொல்லி தருவாங்க. அந்த பேச்சை உங்க குடும்பத்தாட்ட முதல்ல நீங்க பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.